Hi guys. ஸோ போன வீடியோவில் இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட் ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ப்ரௌசர். அது இல்லாமல் நம்மளால் எந்த வெப்சைட்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்வர் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌசர் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். போன வீடியோவில் கிளைண்ட் அண்ட் சர்வரை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த கிளைண்ட் அண்ட் சர்வரில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம கிளைண்ட் அண்ட் சர்வர் இருக்குது. இப்போ கிளைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு google.com அப்படின்ற வெப்சைட்டு கொடு அப்படின்றத நம்ம கேட்போம். ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம சிஸ்டத்தில் இருந்து சர்வருக்கு அனுப்புறது ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த சர்வர் அதை ரீட் பண்ணி ஓகேப்பா நீ இதை கேட்குற நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு கொடுக்குறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருப்பி இங்கே கொடுக்குறத ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சர்வர் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் எடுத்துக்கிறேன். இப்போ கூகுள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டு ஒரு ஐபி அட்ரஸை கிளைண்ட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எப்படி தெரியும்னா அது எப்படி உனக்கு தான் நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் மூலியமாக தான். இந்த ஐபி அட்ரஸ் இல்லை அப்படின்னா அதனால இவங்களுக்கு தான் இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத சர்வருக்கு தெரியவே தெரியாது. இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான ஃபைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணும். HTML, CSS அண்ட் JavaScript. இதில் HTML இது மூணுத்தையும் நான் எப்படி கன்சிடர் பண்ணுறேன்னா இது பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹவுஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஹவுஸுக்கு என்னென்ன தேவை? ஃபஸ்ட்டு செங்கல் வேணும், அதுக்கடுத்து சிமெண்ட்டு இதெல்லாம் கலவெல்லாம் கொடுக்கணும், பெயிண்ட்லாம் கொடுப்பீங்க. மூணாவதாக உள்ளே என்ன ஆட் பண்ணுவீங்க? உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர், லைட்னிங், வயரிங் எல்லாமே கொடுப்பீங்க. இப்போ அதை அப்படியே நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் HTML அப்படின்றத நான் பிரிக்காக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு தேவையானது என்ன? பட்டன், ஒரு டெக்ஸ்ட்டு, அப்புறம் லிங்க்ஸு. இதுதான் உங்களுக்கு இது ஒரு அடிப்படையான விஷயங்கள். இது இருந்தால் தான் உங்களால் ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று பார்க்க முடியும். இந்த பிரிக் இல்லை அப்படின்னா உங்களால் வீடியோ கட்ட முடியாது. அதனால தான் இதை இதுக்கு ஈக்குவலாக நான் கம்பேர் பண்ணேன். செங்கலை வச்சு வீடு கட்டியாச்சு. அடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவை? வீட்டுக்கு கலர்லாம் அடிக்கணும். அந்த கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கதவு, ஜன்னல் அதுக்கெல்லாம் ஒரு ஷேப் அண்ட் டைமென்ஷன்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS. இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு கலர், ஒரு ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS தான். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் லிங்க் இருக்கும். ஸோ இதில் பேக்ரவுண்ட் கலர் என்ன, அதுக்கப்புறம் பட்டன் ரவுண்டாக இருக்கணுமா இல்லை ஸ்கொயராக இருக்கணுமா அப்படின்றது எல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த CSS தான். இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட் வச்சு கட்டியாச்சு. அதுக்கு கலர்ஸ், அதாவது வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாச்சு. ஜன்னல், கதவு எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் அண்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்னெல்லாம் முக்கியமான விஷயம்? வீட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி கொடுத்து லைட்னிங் கொடுக்கணும், ஸ்விட்ச் போர்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ அதில் நீங்கள் ஒன்று நல்லா யோசிச்சிங்கன்னா ஸ்விட்ச்சு போட்டால் உங்களுக்கு லைட் எரியும். இது ஒரு ஆக்ஷன் சொல்கிறோம். இந்த ஆக்ஷனை வெப்சைட்குள்ளே கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா JavaScript. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் பல்ப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிற வெப்சைட், ஒரு HTML, CSS வச்சு நீங்கள் எதை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். இதனால எதுவுமே பண்ண முடியாது. சும்மா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். அதில் எந்த இன்ட்ராக்ஷன்ஸுமே பண்ண முடியாது. இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஒரு டைனமிக் வெப்சைட்டை மாற்றுறதுக்கு காரணம் யார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த JavaScript தான். இப்போ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பாப்அப் வருதோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JavaScript தான். ஆக்ஷன். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் கூகுள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த கூகுள் வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதே கூகுள் வெப்சைட்டை நம்ம CSS இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எப்படின்றத பார்க்கலாமா? இங்கே ஓப்பன் பண்ணினா ஒரு பிளகினை யூஸ் பண்ணி இங்கே CSS எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். இங்கே அபவுட் ஸ்டோர் ஜிமெயில் இமேஜின்னு இருக்குது. இதுதான் HTML. இப்போ இந்த லிங்க்குக்கு இதான் HTML இருந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ இதே இது CSS அப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அபவுட் ஸ்டோர் ஜிமெயில் இமேஜஸ். இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த டாட்ஸ் இருக்குல்ல, இந்த டாட்ஸு
நான் இங்கே காட்டுறேன். இந்த இந்த டாட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஐகான் இருக்குது, இங்கே இத்தனை ஐகான்ஸ் இருக்குது, இங்கே லோகோ இருக்குது, இங்கே லோகோஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு இமேஜஸ். இதுக்கு வந்து இந்த சைஸில் இது இந்த இடத்துல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல். இங்கே பாருங்கள், இந்த டாட்ஸு, இங்கே இமேஜஸ், இந்த சர்ச் பண்ணுறது, லோகோஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலைன்னா வெப்சைட் கந்த கோலமாக இருக்கும். இப்போ ஹெச்டிஎம்எல்னா என்ன, சிஎஸ்எஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஹெச்டிஎம்எல், எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? வெறும் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு வெப்சைட்டோட வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஸ்டைலிங் ஆட் பண்ணுறது, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது சிஎஸ்எஸ். இப்போ சிஎஸ்எஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கேப்பா வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே வருது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பட்டன்ஸ்குள்ளே தான். இங்கே இருக்கிற இந்த பட்டன், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த சர்ச் பார். இங்கே நீங்கள் டைப் அடித்தா அது ஒர்க் ஆகுற காரணம் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ நான் கொடுத்து சர்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா உங்களால் எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு HTMLனா என்ன, CSSனா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் போடுற இந்த வீடியோஸை ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்க வேணாம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த எஃபர்ட் போட்டு இது என்னென்ன அப்படின்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்.